தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி அவங்களுக்கு எதுவுமே இல்லாமையே ஆக்க வேண்டியதுதான் எங்களுடைய முதல் நோக்கமே. எதுக்கு கட்சிக்கு ஓட்டு போடணும்னா, இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா நாங்க வந்து எல்லா மேடம் சொன்ன மாதிரி எல்லா பகுதிக்கும் எல்லா கிராமத்துக்கும் நாங்க வந்து போய் எங்க கட்சி சார்பா நாங்க ஓட்டு போட்டுட்டோம். மக்கள் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்க, எதுவும் வித்தியாசமா எதுவும் கேட்கல, பழையதான். நாங்க விவரம் தெரிஞ்சு எங்களுக்கு 40 வயசு ஆகுது. நாங்க பார்த்த அரசியல் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கேட்கறது வந்து வித்தியாசமா எதுவுமே கேட்கல. எங்களுக்கு வந்து 2 ஏக்கரை நிலம் கொடுங்க, 10 பவுன் நகை கொடுங்க, எங்களுக்கு மெத்த மாதிரி வீடு கொடுங்க, எங்களுக்கு ஒரு பேங்க்ல 2 லட்சம் பணம் போடுங்கன்னு யாரும் மக்கள் கேட்கறதே இல்ல. வித்தியாசமா எதுவுமே கோரிக்கையே வைக்கல. அவங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு சுத்தமான தண்ணீர் வேணும், எங்களுக்கு சுகாதாரமான நல்ல வசதியான கால்வாய் வசதி வேணும். நாங்க ஏழை மக்கள், நாங்க எங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நாங்க வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாத சூழ்நிலை. நாங்க வந்து எங்களுக்கு எவ்வளவு ஒரு சின்ன நோயா இருந்தாலும் பெரிய நோயா இருந்தாலும் நாங்க கூலி வேலை செய்யற மக்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிகளை மட்டும்தான் நம்பி இருக்கோம். அதனால நாங்க போனோம்னா எங்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து நல்ல ஒரு தரமான மருத்துவத்தை கொடுங்க. அதே மாதிரி எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்னைக்கு பணக்கார வசதியான பிள்ளைங்க வந்து மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அந்த மாதிரி வசதியான வாய்ப்புல படிக்கிறாங்க. ஏழை மக்கள் எங்க போறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் போனாங்க. அந்த இடத்துக்கு போனா எங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல நல்ல ஒரு கட்டமைப்பு நல்ல வசதி கொடுத்து எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு கல்வியை கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. அதனால எங்களுடைய வேட்பாளர் வந்தாங்கன்னா நாங்க அவங்களுக்காக போய் எல்லா இடத்துலயும் ஓட்டு கேட்கிறோம், அவங்களுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்றோம், களப்பணி பண்றோம். அதனால எங்க வேட்பாளரை நாங்க வந்து முழுமையா வலியுறுத்தி மக்களுடைய அடிப்படை தேவைகள், இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணாவே மக்கள் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆகுது பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு. இப்ப கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தரமா இருந்துச்சுன்னா அது சேவ் ஆகும். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூல்ல தேடி போகணும். பிரைவேட் ஸ்கூல்ல என்ன ஃபீஸ்னு உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு நல்ல தரமான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்தோம்னா அது அவங்களுக்கு போதும். இந்த 2 செலவு மிச்சம் பண்ணாங்களா, 2க்கு தான் பணத்தை மக்கள் செலவு பண்றாங்க. ஏழை மக்கள் அவங்களுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாதாரமும் ஹாஸ்பிட்டலு வசதியும் எஜுகேஷன் மட்டும்தான் ஏழை மக்கள் வந்து அவங்களால பணத்தை செலவு பண்ண முடியல. இது 2 நாங்க கொடுத்தோம்னாவே மக்கள் அவங்களே பார்த்துப்பாங்க. வேற மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை. அதே மீறி வந்தா மத்த தளபதி சொன்ன வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றுவாங்க. எங்க வேட்பாளர் எங்க தொகுதிக்கு வருஷம் 365 நாள்ல எல்லா இடத்துக்கும் இப்ப நாங்க ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் நாங்க போக மாட்டோம். எங்க வேட்பாளர் வரணும்னா நாங்க ஷெட்யூல் போட்டு இப்ப எப்படி நாங்க ஓட்டு கேட்கறதுக்கு போறோமோ மக்களை, அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டு போய் அவங்களுக்கு கோரிக்கையை கேட்டு அடுத்த டைம் வரும்போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டாச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் போவோம். அதனால முழுக்க எங்களுடைய தாவேக தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி அவங்களுக்கு எதுவுமே இல்லாமையே ஆக்க வேண்டியதுதான் எங்களுடைய முதல் நோக்கமே.